ஃபீனிக்ஸ். அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா? Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Taste Daily. Taste the Daily. உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஜூலை மாதம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஈவெண்ட் இருக்குது. அது என்ன ஈவெண்ட்டு சார்? இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் தொடங்கணும். என்ன தொடங்கணும்? போன வருஷம் பிகைன் பக்தியில் தான் நம்ம ஹாப்பி நியூ இயர்னு ஆரம்பித்தோம். ஆமாம் இல்லை, திரும்பி பார்த்தா 7 மாதம் ஆயிடுச்சு. அதாவது சில ஆஃபீஸ் மீட்டிங் மட்டும் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நம்ம 2025 என்ன செய்ய போகிறோம், இன்னுமா 2025 என்ன செய்ய போகிறோம்னு பேசிகிட்டு இருக்கீங்க. 2025 முடியும் போகுது. சனி பயிற்சி வந்தது, குரு பயிற்சி வந்தது, ராகுகேது பயிற்சி வந்தது, எல்லாம் வந்தது. இதில் இந்த ஜூலை மாதம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 விஷயங்கள் நடக்க போகிறது. அது என்னங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடுறோம். அதில் முதல் விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசி ரீதியாக இப்போது சுக்கிரன் வந்து ரிஷபத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய எண்டில் மிதுனத்துக்கு போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவதாக மிதுனத்தில் சூரியனும் உங்களுக்கு வந்து குருவுமாக இருக்கிறார்கள். சூரியன் கடகத்துக்கு வந்துடுவார், சுக்கிரனும் குருவுமாக சேரப்போகிறார்கள். ரைட். அடுத்து சூரியன் கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அங்கே ஏற்கனவே இருந்த புதனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாரு. புதன் என்ன பண்ணுறாரு? வக்கரமாகி திரும்ப மிதுனத்துக்கே வந்துடுறாரு. அடுத்ததாக செவ்வாய் என்ன பண்ணுறாரு? சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வர்றார். இந்த பக்கம் சனி என்னடானா வக்கரமாக வர்றார். போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. ஸோ இப்போ இத்தனை கிரகங்களும், புதன் வக்கரம், சனி வக்கரம், செவ்வாய் சிம்மம் டு கன்னி, அதே மாதிரி சூரியன் மிதுனம் டு கடகம், சுக்கிரன் ரிஷபம் டு மிதுனம், இப்போ இத்தனை விஷயங்களுமாக சேர்ந்து எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நடக்க போகிறது, யார் யாரெல்லாம் குபேர யோகம் பெறப்போகிறீர்கள், யார் யாருக்கெல்லாம் பணவரத்து வரப்போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, ராசி ரீதியாக பார்த்து விடலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த 4 கிரகங்கள், நம்பிக்கை தரும் 4 கிரகங்களுடைய பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். முதலாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி. உங்களுக்கு இந்த வருஷம் நடந்த மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரேக்கர்னு சொல்லலாம். அது 2 விதமாக ரெக்கார்டு பிரேக்கர்னு சொல்லலாம், இல்லைனா வந்து கேரியர் பிரேக்கர்னு சொல்லலாம். கேரியர் பிரேக் ஆனாலும் அது பேர் பிரேக்கர் தான். ஒருத்தர் சொன்னேன், உங்களுக்கு பிரேக்கர் வந்து சார் அப்படின்னா தடைகளை தாண்டி வெற்றி பெறுவனா சார்? தடைகள்ங்கிறது தாங்க பிரேக்கருங்கிறேன். ஆட பாயிலா. ஸோ அப்போது அஷ்டம சனி தான் உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்தது இந்த ஜூலை மாதம். இந்த மே மாதத்துலேருந்தே தொழிலில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. தொழில் மாறலாமான்னு டெய்லி தோணிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி தொழில் மாறிடலாம், நம்ம இந்த மாதிரி இந்த கம்பெனியில் இருக்கோம், இந்த கம்பெனி விட்டு அந்த கம்பெனிக்கு போயிடலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம், ஏதாவது ஒன்று மாறிட்டே இருக்கும் உங்கள் எண்ணங்கள். அதுக்கு அடுத்ததாக அந்த அஷ்டம சனி வக்கரமாகிறார். அப்போது 6-7 கூடியவர் 8இல் மறைந்தார், இது ஆபத்து. எப்படி 6-7 கூடியவர் 8இல் மறைந்தால் இது ஆபத்து. அவர் வக்கரம் பெறும் பொழுது பாசிட்டிவாக விடுகிறது. இப்போ வந்து 6 கூடியவர் 8இல் மறைகிறார், 7 கூடியவர் 8இல் மறைகிறார். 7ங்கிறது எக்ஸ்போசர்ஸ், திருமண வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கையை தரக்கூடியவர் 8இல் மறையும் பொழுது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். ஆனால் அவரே மறைந்து விடுவதால் அந்த பிரச்சனைகளை அவரே சரி பண்ணிடுறார் என்று பொருள் கொள்ளலாம். அப்போ அடுத்ததாக சுக்கிர பகவான் எங்கே இருக்கார்? 3-10 கூடியவர் ஆட்சி பெறுகிறார். மாதத்தின் துவக்கத்திலே இந்த மீடியா சம்மந்தப்பட்ட பணிகள் செய்கிறவங்க, கேமரா சம்மந்தப்பட்ட பணிகள் செய்கிறவங்க, அதே மாதிரி 3-10 கூடிய சுக்கிரன் என்பதால் காரு டிராவல் சம்மந்தப்பட்ட பணிகள், அதே மாதிரி நம்ம இதெல்லாம் செய்கிறவங்க, நமக்கு அலங்காரம் ஸ்டைலிஸ்ட்லாம் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த சுக்கிர பயிற்சி என்பது இருக்கும். இந்த சுக்கிரன் வந்து வாதத்தின் முதல் வாரத்தில் இந்த மாதிரி பண்ணுறார். மாதத்தின் 2வது வாரத்தில் என்ன பண்ணுறார்? சுக்கிரன் மிதுனத்துக்கு போகிறார். மிதுனத்திலே சுக்கிர பகவானோடு குரு சம்பந்தப்படுகிறார். அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் தேவகுரு பிரகஸ்பதியுமாக இணைந்து மிதுனத்தில் இருக்கிறார்கள். மிதுனத்தில் இருந்தவங்க 2 பேருமா சேர்ந்து மிக அற்புதமான பலன்கள்லாம் தருகிறார்கள். 2-11 கூடிய புதனுடைய வீடு அது. ஜாதகத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் மட்டும் எப்பேற்பட்ட கடனை அவங்களால சமாளிச்சிட முடியும். அதான் இந்த புதனுடைய ஒரு தன்மை. காலப்புருஷ தத்துவத்தின்படி 6 கூடியவன் புதன். அந்த புதன் வாழ்க்கையிலே புதனுடைய வீட்டிலே சுபக்கிரகங்கள் மட்டும் அமைஞ்சிட்டா எப்பேற்பட்ட கடனையும் அடைக்கக்கூடிய வல்லமை வந்துவிடும். அதில் 10 கூடிய சுக்கிரனும் 5 கூடிய யோகாதிபதி குருவுமாக சேர்ந்திருக்கும் போது நானே எதிர்பார்க்கல சார் இவ்வளோ பணம் வரும்னு. நானே எதிர்பார்க்கல. இந்த பணம் எப்படி வந்ததுன்னு தெரில, நான் எப்படி இது பண்ணேன்னு எனக்கு தெரில, எனக்கே ஒன்றும் புரியல, லைஃபே தலைகீழ மாறிடுச்சு போன்றவையெல்லாம் ஏற்படும். 3-10 கூடிய சுக்கிரனோடு சேர்ந்த குரு 11ஆம் இடத்திலிருந்து உபஜயஸ்தானத்தை தருகிறார்.
வெற்றியை தருகிறார். அடுத்ததாக 12ஆம் இடத்திலே புத பகவான் இருக்கிறார். அந்த புத பகவான் வக்கரம் பெற்று 11ஆம் இடத்திற்கு செல்கிறார். 2-11 கூடியவன் வக்கரம். 2-11 கூடியவன் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகிறது? தனகாரகன் 11 கூடிய லாபாதிபதி இவர்கள் இருவருமாக இருக்கின்ற புத பகவான் வக்கரம் எனும்போது அப்போ பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சிம்மராசிக்காரர்கள் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 11 கூடியவன் பாதகாதிபதி இது வக்கரம் பெறுவதால் நண்பர்கள் மற்றும் மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்களால் ஏற்படக்கூடிய கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடுகள் போன்றவையெல்லாம் வரும். 2 கூடியவனே வக்கரம் எனும் பொழுது படிப்பு இதெல்லாம் பிரச்சனை வரும். படிப்பு இதெல்லாமே பிரச்சனையும். அதே மாதிரி 2-11 கூடியவன் வக்கரம் பெறுகிறான் எனும்போது உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வரும். சாப்பிட்ற உணவே உங்களுக்கு ஆபத்தாக அமையும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சீனாலேருந்து ஃபோன் பண்ணார். சார் ஒரு தவளை சாப்பிட்றேன். அவரை பார்த்து நான் சிரித்தேன். நம்ம ஊர் சாப்பாடு குழம்பு சாதம் தயிர் சாதம் சாப்பிடும் போதே 200 ப்ராப்ளம் வருது. எதற்கு இதெல்லாம்? இந்த 2 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி காம்படிட்டரை வின் பண்ணலாம் என்று படிப்பீர்கள். சார் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, காம்படிட்டரை வின் பண்ணுறதுக்கு நீங்கள் படிக்கலை, நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் படிக்கிறீங்க. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் அப்படி ஜெயிக்கணும், அவங்கள ஜெயிக்கணும், இவங்கள ஜெயிக்கணும். இங்கே பாருங்கள், உலகத்தில் ஒருத்தர் ஜெயிக்கிறதுங்கிற கான்செப்டே இந்த உலகத்தில் கிடையாது. அது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நெடுஞ்சாலையிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் காருக்கு முன்னாடி இன்னொரு கார் போகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை விரட்டி அந்த காரை ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. இப்போ ஓவர்டேக் பண்ணதுனால நீங்கள் அந்த காரை ஜெயிச்சிட்டீங்க என்று பொருள் கொள்ளலாமான்னா இல்லை. ஏன்? எப்படியா இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு இந்த கார் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. கடவுளின் கண்ணுக்கு என்ன தெரியும்? அதுக்கு முன்னாடி ஒரு கார் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதுக்கு முன்னாடி ஒரு கார் இருக்க தான் செய்யும். இங்கேருந்து நீங்கள் டெல்லி வரைக்கும் எடுத்துக்கலாம். என்ன உங்கள் கண்ணுக்கு தெரியல, இது 100 அடியில் இருக்கிறனால கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதெல்லாம் 2000 அடி 3000 அடி டிஸ்டன்ஸில் கார்கள் இருந்து. அப்போது இந்த உலகத்தை ஜெயித்தவன் என்று ஒருவன் இருக்கிறானா என்றால் இல்லை. 2 கூடியவன் வக்கரம் பெறும்பொழுது பிள்ளைகள் என்ன நினச்சிப்பாங்க, நான் வந்து என் கிளாஸ் டீச்சர் ஒருத்தங்க, கிளாஸ் லீடர் ஒருத்தர், அவரை வின் பண்ணுறதுக்கு படிக்கிறேன். அவரை வின் பண்ணுறதுக்கு படிக்காது, நீங்கள் உங்களை வின் பண்ணுறதுக்கு படிங்க. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூட நான் சொல்கிறேன். என் மேனேஜர் சீனிவாசன் பேசார். அந்த ஆள் முன்னாடி நான் வந்து டெப்டி மேனேஜர் ஆகணும், அவரை ஜெயிச்சு காட்டுறோம். அவரை ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் டெப்டி மேனேஜர் ஆகலை, உங்களுக்கு பிடிச்சிருக்கே நீங்கள் டெப்டி மேனேஜர் ஆகிறீங்க. இதை மட்டும் மைண்டில் வைங்க. 2-11 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது எண்ணங்கள் எல்லாம் ஒருவரை ஜெயிக்க வேண்டும், அறிவு கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்றெல்லாம் தோணும். ஏன்னா 11னா வெற்றி கூடியவன் வக்கரமாகும் பொழுது எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். சேல்ஸ் டார்கெட்டை எப்படியாவது அச்சீவ் பண்ணும். அது எப்படியோ என்னவோ பண்ணு. அப்போது இந்த சிம்மராசிக்கார் அடுத்து 2ஆம் இடத்திலே செவ்வாய் வருகிறார். பாதகாதிபதி செவ்வாய் 4-9 கூடிய பாதகாதிபதி 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். பாதகாதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தனப்பிராப்தி என்பது குறைகிறது. அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். நமக்குன்னு ஏமாத்துறதுக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான். நமக்குன்னு ஏமாத்துறதுக்கு 2 கூடியவன் வந்து வக்கரம் பெறும் பொழுது நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு யாராவது ஒரு கேரக்டர் வருவாங்க. அவங்க நம்மளை எப்படியாவது ஏமாற்றுவாங்க. இந்த 2-11 கூடிய செவ்வாய் அதைத்தான் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதைத்தான் செய்யப்போகிறார். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகுந்த சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால், அஷ்டம சனி தெளிவாக போது. அதே நேரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் வருவதால் தனப்பிராப்தியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க போகிறீங்க. மற்றபடி இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பலன்களை தான் தரப்போகிறது. ஆல் த வெரி பெஸ்ட். கீழே போயிட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது ஸ்ரீமடம். ஸ்ரீமடத்தில் தான் சாத்தனுக்கு தினசரி பூஜைகள் ஹோமங்கள் நடக்கின்ற ஒரே இடம் ஸ்ரீமடம். இம்மிடத்திற்கு அவசியம் பாருங்கள். பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.